மனைவி உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், கணவர் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், பிள்ளைகள் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம், விசுவாசிகள் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் a day will come, you will reap. ஒரு மாபெரும் அறுவடை உங்கள் கண்களிலே தெரிகிறது. அது தேவன் கொடுக்கிற அறுவடை. கண்ணீருக்கு பதிலாக களிப்பு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், உடைந்த ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் ஆடை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் அறுப்பீர்கள். இப்போது நீ கண்ணீரோடு விதையுங்கள். நிகழ்காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை, அன்பானவர்களே, உங்களுக்கு ஒருவேளை பாடல் இருக்கலாம். எதிர்காலத்துல ஒரு பெரிய அறுவடையை நீங்கள் அறுப்பீர்கள். அடிச்சொல்ல விரும்புகிற நிகழ்காலத்துல 1 யோவான் 3:14 நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை from death to life. 3:14 அதுல 2 வார்த்தை இருக்குது. 3:14 மரணத்தை விட்டு நீங்கி, நிகழ்காலத்துல தொடர்ந்து வருகிறது. அடுத்து இங்கே மரணத்தை விட்டு நீங்கி, எதிர்காலத்துல தேவன் சொல்லுகிறார் 196:12 நித்திய ஜீவனை உனக்கு அளிக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை குழப்பமா இருக்கலாம். நிகழ்காலத்துல வேதம் சொல்லுகிறது, உன்னை அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே, 1 யோவான் 3:14 அவரிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே வார்த்தையை, சத்தியத்தை, சபையை, ஊழியத்தை அன்பு கூறுகிறபடியினாலே தேவன் சொல்கிறார் மரணத்தை விட்டு நீங்கி. அடுத்த வார்த்தை, அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருப்பான். அன்பு கூறுகிறவனுக்கு வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 6:18 அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அறிக்கை பண்ணுவார். இத்தனை பெரிய வார்த்தை பாருங்கள். அநேகருக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை அறிக்கை பண்ணுவார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், he will just pronounce you, don't give up. அடுத்து சொல்ல நிகழ்காலத்துல தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரோமர் 6:23 நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எதிர்காலத்துல தீத்தும் புஸ்தகம் 1:2 1-2 என்ன கொடுக்கிறாராம்? நிகழ்காலத்துல வருங்காலத்திலும் கிருபையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல அது தீத்தும் புஸ்தகம் 1:3 எல்லாருக்கும் முன்பாக உன்னை அறிக்கை பண்ணுகிற மனிதனாய் மாற்றுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, இந்த குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன். முதலாவது,